மக்கள் கழகத்தினுடைய மாநில தலைவர் பூங்குடி பி.கே. முருகேசன். நம்ம மரமடிக்க விவோ வந்து நம்ம சிட்டங்காடு கலைச்ச தம்பியும் சித்தருடைய நிலம் 32 ஏர்ஸு அவருடைய வீட்டு இது. அதை வந்து எப்படின்னா அவர்கிட்ட பத்திரமும் இல்லாமல் அவங்கள்ட்ட கையெழுத்து இல்லாமல் தனிமன்ற முறையில் வருவாய்த்துறை வந்து வேறொரு நபர் மலையப்பங்கிறதுக்கு பட்டாமரல் பண்ணியிருக்காங்க. அந்த பட்டாமரல் எப்படி செய்யப்பட்டதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் பல முறை மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. வீடு கேட்டாக்க வருவாய்த்துறையிலேருந்து மாற்றிருக்காங்க அப்படின்னாக்க நாங்கள் மாற்ற நீங்கள் யாரை மாற்ற அவங்க போய் சொல்லுவீங்க அப்படிங்கிறாரு. இந்த பட்டாமரல் பண்ணுறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது? உடனடியாக மாவட்ட காவல்துறை காவல்துறை முறையிட்டான். அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க, மாவட்ட கலெக்டர் இது பண்ணிட்டாங்க. அதனால் மாவட்ட கலெக்டர் அவர்கள் வந்து உடனடியாக வந்து கலைத்தம்பியும் சித்ராவையும் வந்து விசாரணை பண்ணி அவருடைய இடத்த வந்து அவர்களுக்கே பட்டாமரல் மாற்றி கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி மாற்றலைனாக்கா அடுத்த வாரத்தில் திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வந்து மாவட்ட கலெக்டர் ஆட்சி முன்னாடி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். பட்டாமரல் செய்வதற்கு அனைத்து ஆவணமும் எந்த ஆவணமும் இல்லாமல் எந்த அடிப்படையில் பட்டாமரல் பண்ணாங்க, இதுக்கு முதல் வந்து தகவல் தெரிவிக்கணும். ரெண்டாவது வந்து வருவாய்த்துறை வந்து பத்திரமும் போடாமையும் அவர்களிடையே கையெழுத்து வாங்காமையும் எப்படி பட்டாமரல் பண்ணுறதுக்கு எந்த அதிகாரம் பண்ணாங்க? இப்போ எங்கள் மாதிரி ஏழை பல ஒரு 5 சென்டோ 10 சென்டோ 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் வாங்கினாக்கா சொந்த பத்திரம் இருக்குது, பட்டா இருக்குது, எல்லாமே பண்ணால் பட்டாமரல் பண்ணோம்னாக்கா 1000 ஆவணம் கேட்குறீங்க. 1000 ஆவணம் கேட்குறீங்க. எல்லா ஆவணம் கொடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு எழுத்து பிள்ளைனா விவோ தான் இது காரணமே. விவோன்னு சொல்ல மீனியலுக்கு தெரியாமல் இருக்காது. மீனியல் தெரியும் இது இவங்க யார். ஏன்னா விவோ வந்து இடையில வரவங்க அதிகாரிங்க. அங்கே மீனியலில் இருக்கவன் அந்த ஏரியாக்காரன் அவன் தெரியாது அது இது நான் சொத்து என்னான்ட்டு அவனுக்கு உடந்ததுக்கு. அதனால அந்த மரமடிக்கில் இருக்க மீனியல் விவோ எல்லார் மேலேயும் உரிய நடவடிக்கை எடுத்து அவங்க வேலையை விட்டு க்ளோஸ் பண்ணிடணுங்க. இப்படி பண்ணினாங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்த விவோ வச்சு நல்லபடியாக இருப்பாங்க. நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் நடவடிக்கைன்னு சொல்லி ஒரு 10 நாள் இது பண்ணி வைக்கிறீங்க, அப்புறம் போய் 15 நாள் சென்று இது பண்ணுறீங்க. அப்புறம் வேலை விட்டு அப்புறம் எப்படி விவோலாம் இது பண்ணுவாங்க? அந்த ரெண்டாவது வந்து பிரச்சனை பண்ணாக்கா அந்த நம்மளை கொண்டு போடுங்கிறீங்க. அது என்ன அர்த்தம் தருது? எங்கள் சொத்தையும் இழந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கு அந்த அம்மாளுக்கு கேட்டாக்கா ஆள் வச்சு கொண்டுறேங்கிறீங்க. அப்போ சரி இன்னும் கொல்ல போகிறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா காவல்துறை அதையும் இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் தயவு செஞ்சு சொல்லுங்கள், அந்த கலைச்செல்வியின் சித்தாருடைய இடத்த வந்து சிட்டாங்காட்டில் போய்ட்டு அவங்களோட உரிமையை வாழ்வாதாரத்தை வாழ் வைக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கைன்னு சொல்லி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை அப்போ நான் இந்த நடவடிக்கை எடுக்க வரைக்கும் நான் திங்கட்கிழமை கலெக்டர் ஆட்சி முன்னாடி மாபெரும் கண்டன போராட்டம் நடத்தப்படும் என்பது அம்பேத்கர் மக்கள் கழகத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம்.